ஏடா மொய் சம்பப்போ இன்னைக்கு நம்ம டேங்கோட ஸ்டெப் டாடி இதுக்கு முன்னாடி பார்த்துருங்க இப்போ பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, 2-3 நாள் ஆச்சு இல்லையா வீடியோ போட்டு. ஓகே, நான் நேற்று போட்டேன். ஓகேவா, போட்டேன்னா போட்டேன் விடுங்கள, நான் வீடியோ போடுறவள் தான். ஓகே சரி, இட் ஒன் பெஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிங்க அடிக்ட் ஆகாதீங்க. பரபரப்பா முடிச்சோம் இல்லையா, அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம சேனல்ல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்துங்க. ஓகேவா, சரி. லாஸ்ட் என்ன பார்த்துருப்போனா 3 பேர் போயிட்டு அமண்டாட்ட சைன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கித்தா போய் உட்காந்துருப்பாங்க. செம்ம நர்வஸா இருந்திருப்பான். கூட சேர்ந்து இப்ப ஜிம்னும் நர்வஸ் ஆக ஆரம்பிச்சிட்டான். இப்ப சங்குக்குமே, ஏன்னா அவங்க வந்துட்டு ஒவ்வொரு பேஜா படிக்கிறாங்க, அதான் இப்ப முக்கியம். 2வது பேஜ் படிச்சிட்டு இருக்காங்க. இவங்களா டேய் 10வது பேஜ்லாம் திருப்பினான்னு வச்சுக்க மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்துட்டு குசு குசுன்னு காது சொல்றான். அமைதியா படிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சங்குக்கா அவனவனே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். தயாங்க அவ்வளவுதான் டர் அள்ளு விட்டுறது போச்சுடாம். அவனே தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்க 3 பேர்த்தையும் கட்டி போட்டு சுடுவா தெரியுமா அப்படின்ற மாதிரி தயங்க சொல்றான். என்னடா சொல்ற அப்படின்னு. ஆமாண்டா, இல்லீகல் விஷயம் கூட பண்றாவ அப்படின்ற மாதிரி ஜிம்மினு காது பின்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம். ஜிம்மினுக்கா கண்ணெல்லாம் கலங்குது. டே கல்யாணம் கூட அவ்வளோடா அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப 3 பேர் குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. என்ன 3 பேர் பேசிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்மாட்டா கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல பேபி அப்படின்ற மாதிரி தயங்க ஒரு மாதிரி நர்வஸா சிரிக்கிறான். ஓ ஒன்னும் இல்ல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 4வது பேசி திருப்புறா. அவ்வளவுதான், கல்லு இல்ல. இப்போ டக்குன்னு வந்துட்டு டக்குனு அம்மாண்டாவுக்கு கால் வருது. அது வந்துட்டு தயங்கோட பிஏ. அவன் பேர் என்ன சொன்னே மறந்துச்சு, ஏன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா, சாரிடா, உங்க ஞாபகம் வருது, வேற ஒன்றும் இல்லை. சரி, ஞாபகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, சரி. அவரு தான் கால் பண்றாங்க. இப்போ வந்து எடுத்துட்டு இவன் அம்மானத்துக்கு கால் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஹலோ ஹலோ சரி, ஓ அப்படியா, சரி, கொஞ்சம் பார்த்துக்கோ. மார்னிங் தானே, கொஞ்சம் ஹெவியா, அவங்க தான் இருக்கா, வை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி டக்குன்னு வச்சிடறா. என்னடா பேசுறா, யார்டா பேசுறா அப்படின்ற மாதிரி 3 பேரும் கேட்டே இருக்காங்க. இப்போ ஜிம்மினுக்கு வந்து டக்குன்னு கால் வருது. எடுத்து என்னடி நிக்கி சி நிலா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதுக்கு வந்து நிலா இருந்துக்கிட்டு ஒன்றும் இல்லை பாஸ், ஒரு ஃபைல்ல சைன் வாங்கணும் அப்படின்னு. அப்புறம் வந்து போடுறான், வெயி இம்பார்ட்டன்ட் வேலையில் இருக்கிற வைடி அப்படின்ற மாதிரி. ஒன்று என்ன அப்படின்ற மாதிரி அவ கேட்குறான். ஒன்றும் இல்லை ஃபைனி அப்படின்ற மாதிரி டக்குன்னு கட் பண்ணிடுறான். இப்போ சங்குக்குமே கால் வருது. ஹலோம்மா, ஆமா, எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா, வரேம்மா, வரேன். அவ நேரத்துக்கு போயிட்டு இருப்பா, ஃபோன் பண்ணி ஒன்று கேட்கல. ஓ சரிம்மா, அதை பற்றி பேசிக்கலாம். இப்பயே வரணுமா, வரமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டு வந்து உட்காரான். உங்க 2 பேத்துக்கு பிஸியா அப்படின்ற மாதிரி அம்மாட்ட கேட்குறாங்க. கொஞ்சம் மேம், நீங்க சைன் போட்டேன்னா நாங்க போயிடுவோம். இது ஒரு பேஜா படிக்கிறது கஷ்டமா இருக்கு, ஓகேவா, இத நான் அப்படியே சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி பல அவதி கொடுக்கலாம் போயிடுங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இல்ல ஒரு நிமிஷம், எனக்கு இந்த ப்ராடக்ட் பத்தி தெரியணும்ல, அப்புறம் எனது வந்து ஷேர் இது வேற இருக்கு, அதனால நான் உன்னோட படிச்சுட்டு நான் சைன் போட்டுறேன். மார்னிங் நான் தயங்கிட்ட கொடுத்து அனுப்புறேன், நீங்க வந்துட்டு பாத்துக்கோங்க, ஓகேவா, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு. என்னோட போ சொல்றா, நைட்டு படிக்கிறேன்றா. டே மச்சான் அப்படின்ற மாதிரி தயங்க வந்துட்டு ஜிம்மின் கையை பிடிக்கிறான். ஜிம்மின் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் சமாளிச்சு சைன் வாங்க வைடா அப்படின்னு. ஓகே, என்னோட எந்த நிலையில கட்டுறீங்க, எனக்கு பயமா இருக்குடா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுக்குறான். சைன் வாங்கிடு, என்ன தங்க பிள்ளை இல்ல அம்மா பிள்ளை இல்ல உன் ப்ராப்பர்ட்டிடா அப்படின்ற மாதிரி அவன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு நான் ரூம் போறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மாட்ட கிளம்பிடுறாங்க. நீங்க 2 பேரும் சாப்பிட்டு போறீங்களா? இல்ல மேம், நாங்க சாப்பிடவே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே, சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிடுது. தேங்க வந்துட்டு என்னடா என்ன போட்டு நைட்டோட சாவச்சிருவாடா, அவளை பார்த்தாலே எனக்கு லைட்டா பயம் அல்லடா, ஏன்டா அப்படி பண்றீங்க என்ன? நான் பேசாம அது பேப்பர் எல்லாம் எடுத்துடுறேன், அடிங்க, அதுல இருக்கிறது ஒண்ணு கூட உனக்கு தெரியாது. நீ 10 பக்கம் இந்த மாத்தி வைக்க சொன்னா நான் ஒரு 10 பக்கம்னா 10 பக்கம், அப்புறம் ஒரு 4-5 பக்கம் தள்ளி வை அப்படின்னு சொன்ன. பொதுவா அவளுக்கு எத்தனாவது பக்கத்துல வச்சுக்கிறாங்கன்னா எனக்கும் தெரியாது அவளுக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே சாகுறாங்க. தயங்க எனக்கு கொன்றுவாடா அப்படின்னு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்.
வந்துட்டு அம்மாண்ட மேல இருந்துக்கிட்டு பேபி அப்படின்னு ஒரு சவுண்ட், பேபி அப்படின்ற மாதிரி இங்கிட்ட சவுண்ட் கொடுக்குறான். சீக்கிரம் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு மேல இருந்து சவுண்ட் கேக்குது. எப்படியாச்சும் நைஸா போட்டு சைன் போட வச்சிடறா. நான் கொண்டு வராதரா, ஏன்டா அப்படி பண்ணீங்க நீ 2 பேரும் அப்படின்னு. உனக்கு பிளான் போட்டோம், நீ தாண்டா கொஞ்சமாச்சும் வலிக்கணும் அடிங்க என்ன போட்டு கொடுத்து நான் செத்துட்டேன்னு வச்சுக்க நாளைக்கு காலைல இந்த தயவு செய்து எரியுது சடங்காச்சும் வாங்கடா அப்படின்ற மாதிரி தயங்க வந்து சொல்றான். கன்ஃபார்ம் வருவோம் மச்சான், மஞ்சா குவார்டர் வைக்கிட்டா அப்படின்னு. எதுடா? நாங்க பாட்டி வைப்போம், எப்படியோ நீ செத்து போயிட்டுன்னு வச்சுக்க கஷ்டப்பட்டு நாங்க நினைப்போம், நாங்க பாட்டிலாம் வச்சு நாங்க சொரக்கலாம் அடிப்போமா, அதான் உனக்கு குவார்டர் நாங்க அந்த இது ஃபெனரல்ல ஒண்ணு புதைப்பாங்கல்ல அப்போ அந்த டப்பாக்குள்ள வச்சு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்றான். அடி செருப்பு நாய அப்படின்ற மாதிரி அடிக்க போறேன். பேபி அப்படின்னு வேற கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி டயங்க வந்து கோவமா சொல்றான். சரி சரி மச்சான் சமாளிச்சு சைன் போடுவையே, வாய் வாய் மச்சான் வாய் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கிளம்புறேன். டி நல்லா இருக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டான். வாய் மச்சான் நல்லா இருந்தாலும் நாளைக்கு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி இப்போ டயங்க வந்துட்டு நர்வஸா அப்படியே ஏறுறான். போலாமா அப்படியே போயிடலாமாலாம் தோணுது. இப்போ அப்படியே ரூம்குள்ள என்ட்ரு ஆகுறான். இப்போ அமண்டா வந்துட்டு பெட் மேல உட்காந்துட்டு அந்த ஃபைல்ஸை வந்துட்டு திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ பயமா வேற இருக்கு. கான்ஃபிடென்ட் சொத்து முக்கியம் பிக்லி, சொத்து முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை விட ஒயன் முக்கியம். சொத்து வாங்கிட்டோன்னு வச்சுக்க இவ்வளோ அடிச்சு வெளியே தோத்திடலாம், அப்புறம் ஒயன் நமக்கு தான். ஓகே கான்ஃபிடென்ட் அப்படின்ற மாதிரி அவனுக்கு அவனே வெளியே நின்று சொல்லிடு பேபி அப்படின்னு ஒரு சொன்ன. பேபி நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படியே உள்ள என்டாவறான். ஒரு மாதிரி நெர்வஸா இருக்கான். எப்பயும் அந்த மாதிரி இருக்க மாட்டான். என்ன பேபி ரொம்ப டஸ்டான இன்னைக்கு அவ்வளோ ஒர்க்கெல்லாம் இல்லை சொன்னியே, ஏன்டி மூஞ்செல்லாம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அம்மாண்ட கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வலியான், ஒரு மாதிரி பண்றான், வளைஞ்சு நெளிஞ்சு நிக்கிறான். ஏன் அப்படி நிக்கிற நீ அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன், நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். போகணும் அப்படின்னு. சரி நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். எனக்காக என்ன சமைச்சு வைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கான். மேட்ட சொல்லிட்டா ப்ளீஸ் உங்க கையில சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது பேபி அப்படின்ற மாதிரி டேங் வந்துட்டு போயிட்டு கையை பிடிச்சி சொல்றான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரி ஓகே நான் போய் சமைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேபிள் மேல அந்த ஃபைல் எடுத்து வச்சுட்டு வந்துட்டு போறா. டேங் வந்துட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள போறான். அம்மாண்டாவும் வெளியே போயிடுறாங்க. டக்குன்னு உள்ள போனவன் திருப்பி குடுக்குன்னு வந்துட்டு 10வது பேஜ் திருப்பி பாக்குறான். அது வந்துட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த லலிதா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது. ஐயோ 11வது பேஜ் திருப்பி அப்படின்னு அவன் திருப்பி பாக்குறான். பட் அவனோட அந்த டாக்குமெண்ட்ரி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. என்னடா கிடைக்கல அப்படின்னு இன்னும் திருப்பி பாக்குறான். எந்த பேஜ்ல இருக்குன்னே தெரியல, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. அவன் வந்துட்டு என்ன கொடுமையா போச்சு, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கேடா அப்படின்ற மாதிரி அவனும் திருப்பி பாக்குறான். அவனுக்கு கிடைக்கவே இல்லை. பேபி அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் கேக்குது. ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு இருக்கமா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்குறான். ஓ சீக்கிரவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வரும். பேஜ் வேற கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரியே வந்துட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆக போயிடுறான். ஆயிட்டு வரான். ஒருவேளை நம்ம பதட்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியலையோ அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே அவன் வந்துட்டு அந்த பெட்ரூம் விட்டு வெளியே வரான். ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு ஒரு பேன் மட்டும் போட்டுட்டு ஹெட்டை அப்படியே தொடச்சிக்கிட்டே வரான். என்ன பிளான் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஆனால் செட் போட மறந்துட்டான். அப்படியே அவசரத்துல வந்து எனக்கு யோசிச்சுனே வருவாங்கல்ல ஒரு மாதிரி, என்ன பிளான் போடலாம், இவளை அப்படியே சைன் போட வைக்கணும், என்ன பிளான் போடலாம் அப்படின்னு மாதிரி அப்படியே ஹெட்டை வந்துட்டு ரப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இப்போ வர அப்படியே வந்து அம்மாடா வந்து திரும்பி பார்த்து என்ன இப்படி வரான் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். செம்மையா இருக்கானே என் புருஷெல்லாம் தூசி எப்படி இருக்கு. அதுக்கு தான் சின்ன பசங்களாம் மாசா இருப்பாங்க கிளாஸா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கு பாரு. ஓகே அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. தாங்க அதெல்லாம் கவனிக்கல. எப்படி இவ்வளவு சைன் போட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சே வந்துட்டு அவன் வந்துட்டு கிச்சன் கதவுக்கிட்டே நின்றுட்டு எதுனா சமைச்சிருக்கீங்களா பேபி அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஒரு 5 minutes எதுவும் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. வந்து டேபிள்ல உட்காந்து
என்ன பிளான் போடலாம் அப்படின்ற மாதிரி டேபிள் மேல அந்த ஹேண்ட் ரெண்டையும் டேபிள் மேல வச்சுட்டு அந்த டவலை வந்துட்டு அந்த உட்காந்துருக்கான் இல்லையா, அந்த சேர் மேல போட்டு உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி கைய வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். என்ன பிளான் போடலாம் அப்படின்னுட்டு. அப்போ அப்படியே அமண்டா அங்கிருந்து பாக்க சமாட்டா இருக்கானே, ரொம்ப நாள் ஆச்சு, மாறி ஆகுது வேற ஒன்று பார்த்தா. ஓகே சொல்லுவானா? ஓ இல்லை ஆமாண்டா, ஒரு ஃபைல் வேற சைன் இருக்கு, அது வேற படிச்சு சைன் போடணும் வேற. அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, மார்னிங் ஒரு மீட்டிங் இருக்கு. எதுனா பண்ணி லேட் ஆக்கிட்டே இருந்தேன்னா பார்த்துக்கலாம் நம்ம தானே அப்படின்ற மாதிரி அவர் மாதிரி ரியாக்ஷன் குத்திட்டு வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு மேல இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறா. அந்த பாட்டில்ல வந்துட்டு அது என்னன்னா ஒரு மாதிரி வயக்ரா அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு செமையா இருக்கான், கலந்து கொடுப்போம், அப்புறம் மஜா பண்ணுவோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அந்த இதை எடுத்துட்டு அது வந்துட்டு ஏற்கனவே பவுடர் இருக்கு, அது வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு பிஞ்சை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டு வந்து அந்த ஃபுட்டில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கா. மிக்ஸ் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடியே அவளுக்கு கொஞ்சம் ஃபுட்டை எடுத்து வச்சிருப்பாவ. ஓகேவா, அந்த ஒரு மாதிரி அல்வா மாதிரி கிண்டுறோன்னு வச்சுக்கேன். அதுல கொஞ்சம் அல்வாவா சரி சாரி வந்துட்டு கொஞ்சம் அல்வா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இது போட்டுட்டு அவனுக்கு ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு பிளேட்ல வந்து என்ன தயாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. ஓகே பேபி அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு டக்குன்னு ரியலைஸ் ஆயிட்டு அவன் வந்துட்டு அதை எடுத்து பக்கத்துல வச்சுட்டு திருப்பி வச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படி நாள் போச்சு பேபி அப்படின்ற மாதிரி அமண்டா கேக்குறா. அதுக்கு வந்துட்டு சூப்பர் நல்லா போச்சு, ஒரு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண மாதிரி, ஜிம்மினை மீட் பண்ண இல்லையா, ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்தது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ ஜிம்மினை முதல்ல ஒன்று பிரிக்கணும், இல்லைன்னா பெருசா பிளான் போட்டு உன்னை என்ன பண்றான், நீ எதோ யாரு கூடயும் சேரலன்னா கம்முன்னு என் பேச்சுக்கிட்டு ஜாலியா இருப்பேன். ஓகேவா, அவங்க கூட சேர்ந்தேன்னு வச்சுக்க என்ன கவுக்கிறதுக்கு பிளானை போட்டுருவேன், கொஞ்சம் உஷாராதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவளே சொல்லிக்கிட்டு டிவி சாப்பிட்டு அப்படின்னு 5 minutes ஒரு மாதிரி ஹெட்டாக்கா இருக்கு அப்படின்னு நான் வேணா பிடிச்சி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி சொல்றா. இல்ல சாப்பிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே பேபி நீ சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ வந்துட்டு தயாங்க வந்துட்டு அதை எடுத்து ஸ்பூன்ல எடுத்து சாப்பிட்றான். ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும்ல, ஏன்னா அவங்க கொஞ்சம் உங்களுக்கே அம்மானா எப்படி இருக்கும் நினைச்சு பாரு டேஸ்ட்டு. ஓகேவா, அதனால வந்துட்டு சாப்பிட்றான். செம்மையா இருக்கு பேபி சூப்பர் அப்படின்னு மாதிரி தேங்க்யூ அப்படின்ற மாதிரி அவளு சொல்றான். அவனும் கொஞ்சம் அதிகமாவே சாப்பிட்டாரான். டேஸ்டா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவோம், இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறியா அப்படின்னு. இல்ல ஸ்வீட் அதிகமா இருக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே தயாங்க வந்துட்டு போயிட்டு சோஃபால உட்காடுறான். மூவி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி அம்மாட்ட கேட்குறா. பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ மூவி ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு மாதிரி ரொமான்டிக் மூவி போடுறா. இவன் மாதிரி யோசிச்சிட்டே இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்துட்டு டக்குன்னு மண்ணில எந்த ஐடியாவும் தோணல. அப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி ஹீட் ஆக ஆரம்பிக்குது அவனுக்கு. அவன் வந்துட்டு என்ன ஒரு மாதிரி ஹீட் ஆகுது, நம்ம எதுவும் பெருசாலாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஷர்ட்டு போடல அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்துட்டு 1 minute ஷர்ட் போட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி போகிறான். இல்லை அப்படியே இல்லை நான் போய் ஷர்ட் போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டு ஒரு ஒயிட் கலர் பனியன் போட்டுட்டு வந்து உட்காடுறான். கீழே வந்து ஷார்ட்ஸ் மாத்திட்டு வந்துட்டான். ஏன்னா பேண்ட் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஷார்ட்ஸ் மாத்திட்டு ஒரு ஒயிட் கலர் பனியன் போட்டுட்டு அப்படியே வந்துட்டு அழகா கியூட்டா இருக்கு பக்கத்துக்கு. அப்போ வந்துட்டு சோஃபால உட்காடுறான். இப்போ வரைக்குமே அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்னஸாவே இருக்கு. வந்துட்டு உட்காந்துடுறான். இப்போ வந்துட்டு மூவி ஸ்டார்ட் ஆகுது. பாதிக்கு மேல ஒரு ரொமான்ஸாவே வருது. அம்மன்டா வந்துட்டு இவனுக்கு ஒன்றும் ஆகலை, அவ்வளோ ஜிம்பாடியா நீ தெரியுமாடா, லைட்டா டச் பண்ணாலே கிளம்பிடுமேடா உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்பெல்லாம் வந்துட்டு தயாங்க வேணே பண்ணுவான், அவனுக்கு பிடிக்கலனாலும் பண்ணி தானே அவனுக்கு தலைவிதி. அதனால இப்போ வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு பண்ணணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியே தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு ஹைப் ஆகுது, ஒரு மாதிரி ஹார்ட் ஆக ஆரம்பிக்குது. கீழே வந்துட்டு என்ன ரொம்ப ஹார்ட் ஆகுது, டேய் தம்பி என்ன அப்படின்ற மாதிரியே அவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு
நான் வேற ஐடியா போடணும்னு யோசிச்சா அதை மீறி இது ஹார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அப்படியே டிவி காமிக்கிறான். டிவிலாம் ஒரு மாதிரி போகுது. ஐயோ இவன் ஒரு மாதிரி போறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆகுது. இப்போ அம்மாண்டா பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. தேங்கா ஒரு மாதிரி பக்கன்னு இருக்கு. என்னடா அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் கொடுக்குறான். இப்போ அம்மாண்டா வந்துட்டு ஸ்ட்ரைட்டா தைஸ்ல கை வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு திரும்புறான். பேபி அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். பேபி அப்படின்ற மாதிரி தேங்க் வந்துட்டு கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணி சொல்றான். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அம்மாண்டா வந்து ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸ்ல சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் கும்தாவா தான் இருப்பாங்க, ஓகேவா? இப்பெல்லாம் வந்துட்டு ஆன்டியாவே இருந்தாலும் ஒரு மாதிரி அவங்க ஒரு மாதிரி பார்க்க அப்படி இருப்பாங்கல்ல, ஒரு மாதிரி கும்தாவா தலுக்கு மில்குலாம் இருப்பாங்கல்ல சில பேரு. அக்கா நீ என்ன வேலை பாக்குற அப்படின்னு கேட்காதீங்க, டக்குன்னு ஒரு ஃப்ளோல சொல்றேன்டா, ஓகேவா? அந்த மாதிரி இருப்பாங்க. அதனாலதான் வந்துட்டு வந்துட்டு ஐயா அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்ணுவோம்மா அப்படின்ற மாதிரி அவன் அவங்களோட லேப்ல ஏறி உட்கார்றா. கரெக்டா மின் பையிலே உட்காருது. வேற நமக்கு வேற ஐப்பாவும் போது எல்லாம் செய்வாங்க, வேணா பண்ணிருப்பாளோ, ஓ ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தேங்க் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். இப்போ அம்மாண்டா வந்துட்டு சிக்ஸை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு தடுக்க ட்ரை பண்றான். பேபி ஐ நீட் யூ அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா. அவனும் சொல்ல முடியாது இல்லையா, அப்படின்ற மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். பேபி வேணுமா அப்படின்ற மாதிரி தேங்க் வந்து கேட்குறான். பேபி ஐ நீட் யூ, இல்லை எனக்கு ஒரு மாதிரி வேணாம் அப்படின்ற மாதிரி தேங்க் வந்து சொல்றான். உன்னோட ப்ராப்பர்ட்டியே என்கிட்ட இருக்கு, வந்துச்சியா அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அவனோட செஸ்ட்ல ஹேண்ட் வச்ச மாதிரியே வந்துட்டு சொல்றாங்க. தேங்க் அந்த ஒன் வேர்ட் போதும், உன்னோட ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்றதோட அவன் வந்துட்டு நம்ம இப்படி இருக்கும்போது கூட என் ப்ராப்பர்ட்டி தான் உனக்கு ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி தேங்க் வந்து கேட்குறான். யா அப்படின்னா தானே வருவ, என் கையில தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றா. இப்போ வந்துட்டு நோ சான்ஸ் வந்துட்டு தேங்க் வந்துட்டு வேற வெளியே இல்லை அப்படின்னோடனே தேங்க் வந்துட்டு அசால்ட்டா தூக்கிடுறான். தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடறான். பேபி கீழே போட்டுறாத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. போடலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அவனுக்கு ஹைப் கூட குறைஞ்சிச்சு. இப்போ ஒரு மாதிரி பிடிச்சவங்க கிட்ட தான் அந்த ஹைப்பாவே இருந்தாலும் ஒரு மாதிரி போவாங்க இல்லையா, அதனால அவன் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு பெட்ரூம் போறான். பெட்ரூம் போயிட்டு பெட்ல வந்துட்டு லைட்டாக வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு வரான். வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்துட்டு அப்படியே அவனோட ஷர்ட் அவங்க ட்ரெஸ் அவங்களதெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். தென் அவன் வந்துட்டு ஆனால் லிப்ஸ்லாம் கிஸ் பண்ணலை, நெக்லலாம் கிஸ் பண்ணான், பட் லிப்ஸ்ல கிஸ் பண்ணல. வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் போனோடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஒரு மாதிரி ப்ரெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்களும் வந்துட்டு வேற லெவலில் ப்ரெஷரில் இருக்காங்க. தேங்க் வந்துட்டு டக்குன்னு அவனுக்கு மைண்டில் ஹிட் ஆகுது. ஸ்டார்டிங்லேயே ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போதே ஒரு மாதிரி ஹிட் ஆகிடுது. வேணா பிளான் போட்டிருப்போலாம், அதனால தான் நம்மளுக்கு ஐஃப் ஆகுது. அவளை என்ன நீ செய்கிற நேரடி உனக்கு இருக்கு, வலுவா செஞ்சுட்டுனா எல்லாம் முடியாது இல்லை, அப்புறம் என்கிட்ட போய் அவனுக்கு இல்லை பண்றாண்டி அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நல்லா ஃப்ரீடாவே பண்ண ஆரம்பிச்சிடறான். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு பண்ணவங்க ஒரு மாதிரி ஹைப்ல பண்ணுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி லவ்வா பண்ணும் போது வேற மாதிரி இருக்கும். லவ் இல்லாம லெஸ்டா பண்ணாங்கன்னா ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓகேவா. ஒரு மாதிரி பயங்கரமா பண்ணிட்டான். செம்மையா பெயின் ஆகுது அவங்களுக்கு. ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவன் இன்சைட் பண்ணும் போது அப்படி பெயின் ஆகல, இப்போ வந்துட்டு பண்ணும்போது செம்ம வலிக்குது. வலிக்குது வலிக்குது பேபி பேபி வலிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. எனக்கு நல்லா இருக்கேன், எனக்கு நல்லா இருக்கும் மம்மி அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு பண்றான். வந்துட்டு அவன் வேணேதான் பண்றான்.
வந்துட்டு கொஞ்சம் அவனுக்கே பெயின் ஆகுது, பட் இருந்தாலும் பெயினா பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்றான். பேபி வலிக்குது வலிக்குது பேபி வலிக்குது, ஏன் வீடு பண்ற, ஏன் அப்படி பண்ற, எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியே இன்னும் கொஞ்சம் ப்ளஷர் போட்டு பண்றான். கொஞ்ச நேரம் தான் அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி அன்கான்சியஸ் போடுற நிலைமைக்கு வந்துட்டு பண்றான். ஓகேவா, வந்துட்டு ஃபுல்லா கூட முடிக்கல, அவங்க வந்துட்டு செம்ம அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. செம்மையா பண்ணிட்டே இருக்கான். டக்குன்னு வந்துட்டு செம்ம ஃபீடாக பண்ணிட்டே இருக்க வந்து அவங்க அப்படியே ஃபெயிண்ட் ஆயிட்டாங்க. அப்படியே அவங்களே ஃபெயிண்ட் ஆகிட்டாங்கன்னு பார்த்துக்கோ, அந்த அளவு பண்றான். ஓகேவா, பண்ணிட்டோடனே அவன் வந்துட்டு ஃபுல்லாக கூட முடியல, அவன் வந்துட்டு பாதி தான் போயிருக்கும், அதுக்குள்ளே அவங்க ஃபெயிண்ட் ஆகிருப்பாங்க. வந்துட்டு பேபி பேபி வேக் அப், பேபி பேபி வேக் அப் அப்படின்ற மாதிரி தட்டிகிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிக்கிட்டே தட்டுறான். அவங்க எழவே இல்லை, வந்துட்டு அவங்க மயக்கத்தில் இருக்காங்க. ஒரு மாதிரி கிருன்னு வந்துச்சு போல அவங்களுக்கு. அவங்க வந்துட்டு தட்ட இழவே இல்லை. அவன் வந்துட்டு ஓகே மயங்கிட்டியா, இதுதான் கரெக்ட் எனக்கு அப்படின்னுட்டு வந்துட்டு டக்குன்னு எழுந்துட்டு பக்கத்துல ட்ரா இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு கடைசி ட்ரா அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு டேப்லெட் எடுத்துட்டு, ஒண்ணு பத்தாது ரெண்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு 2 எடுத்துட்டு பக்கத்துல டேபிள் மேல தண்ணி இருக்கும், எடுத்து அவங்க வாயை ஓபன் பண்ணிட்டு டேப்லெட் உள்ள போட்டு தண்ணி ஊற்றி விட்டுட்டுப்பான். ஊத்திட்டோடனே நல்லா தூங்கி பேபி, நாளைக்கு காலைல ஒரு 8 மணிக்குள்ள எழுந்துருவேன்னு நினைக்கிறேன், டபுள் மாத்திரை தான் போட்டிருக்கேன், ஒன்னும் ஆகாது ஒண்ணுக்கு அப்படின்னுட்டு போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டு ஃபினிஷ் அப்படின்னுட்டு டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிட்டு அவனோட ட்ரெஸ் எடுத்து கட்டுன்னு போட்டுட்டு, ஐயோ ஹைப் வர நிக்கல, என்ன குழந்தை கொடுத்தாலும் குரமா பிடிச்சுவேன், வந்தே அவனுண்டி உன்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா கீழே வரான். கீழே வந்துட்டு கீழே லாக் பண்ணிட்டு வெளியே போறான். கார்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஐயோ இவங்கெல்லாம் இருக்கானுங்களே, சமாளிப்போம் அப்படின்னுட்டு அப்படியே கார் எடுத்துட்டு கேட்டு போறான். சார் எங்க போறீங்க அப்படின்னு, ஒரு எமர்ஜென்சி ஆஃபீஸ் ஒரு ஃபைல் வேணும், மறந்துட்டு வந்துட்டேன், போயிட்டு எடுத்துட்டு வந்துருவேன், ஒரு 10 o'clock தானே ஆகுது, போயிட்டு ஒரு 1 hourல வந்துருவேன்னு நினைக்கிறேன், ரைட் மேம் வந்து தூங்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கிளம்புறான். ஓகே சார் 6 வந்துருங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுறாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா அந்த கார் வந்துட்டு உங்களை தேடிதான் வருது. நீங்க இப்போ ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டு வெயிட்ல உட்காந்துட்டு தேங்க்ஸ் சொன்னது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒருவேளை அம்மா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ இருக்கலாம், பட் அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சு, போய் சொல்ல மாட்டான், இந்த விஷயத்துல யாரா போய் சொல்லுவாங்களா, அம்மா நடந்துக்கிட்டும் அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு யோசிச்சுட்டே அப்படியே பெட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி நைட்ல போறதுக்கு ஒரு நைட்டி மாதிரி போட்டிருப்பீங்க, அது உங்க நீஸ் வரைக்கும் வரும். ஓகேவா, நீஸ் வரைக்கும் போறதுக்கும் ஒரு பிங்க் கலர் சில்கி நைட்டி. ஓகேவா, அதை போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஓகே இதை பத்தி யோசிச்சா சரிப்பட்டு வராது, படிப்போ எக்ஸாம்ஸ் வேறு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பட் திருப்பியும் வந்துட்டு தயங்கப்பட்டியே யோசிச்சுட்டு சொல்றது உண்மைதானா பொய் தானா, இல்லை ரியலாகவே அப்படிதான் அம்மா பண்ணுறாங்களா, என்ன வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சிட்டே இருக்க. டக்குன்னு கார் ஆறுனு சவுண்ட் கேட்குது. அவன் என்னென்ன அப்படின்னு எட்டிட்டு பார்க்குறான். நீங்க வந்துட்டு எட்டி பாக்குறீங்க. ஓகேவா, என்னடா ஆன் சவுண்ட் கேட்குது அப்படின்ற மாதிரி ஜன்னல் வெளியே பாக்குறீங்க, தெரியல. கார் வந்துட்டு டக்குன்னு நின்றுட்டு கடற்கன்னு ஓடிடுறான். ஓடிடும் போதே ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே வரான் கேட்குள்ள. கீழ் வீட்டுல யாரும் இல்லை. இப்போ வந்துட்டு அவன் தயங்கே வாங்கிட்டு இருப்பான் இல்லையா அந்த வீடு. கீழ் வீட்டுல யாரும் இல்லை, மேல் வீட்டுல மட்டும் தான் நீங்க ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அவன் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு ஸ்டெலஸ் ஏறி வரான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, யாரா அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு வெளியே வர பாக்குறீங்க. பேபி நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட். ஓகே தான் தான் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நீங்கள் டோரை மட்டும் ஓப்பன் பண்ணீங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஷர்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணிட்டு ஷர்ட்டை உருக்கிட்டே உள்ளே வரான். என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பேபி பேபி அப்படின்ற மாதிரின்றா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீ அவங்க கிட்ட போறீங்க. டக்குன்னு உங்க ஹேண்டை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பேபி அவன் என்ன கலந்து கொடுத்துட்டாடி, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்க கிட்ட போயிட்டு அவன் ஃபேஸ் எல்லாம் பாக்குறீங்க. ஒரு மாதிரி அவனுக்கு ஸ்வெட் ஆகுது, அவன் ஷர்ட்டெல்லாம் ஸ்வெட் ஆகுது, அவன் பேண்ட் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவனை திருப்பி கேட்குறீங்க. சொல்றேன்ல நம்ம கலந்து கொடுத்துட்டாடி, ஒரு மாதிரி இருக்கு, கண்ட்ரோல் ஒரு மாதிரி நடந்துக்க ட்ரை பண்ணா அவன் விட்டுட்டு வந்துட்டேன். மொத்தமா விட்டுட்டு வந்துட்டியாடா, என்ன சொல்ற,
இல்லை இல்லை, அவ தூங்கிட்டா, அவளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்துட்டேன். ஓ ஓகே, ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. பேபி கண்ட்ரோல் அப்படின்ற மாதிரி அவன் செமையாக மூச்சு வாங்குறான். நீங்கள் வந்துட்டு ஓகே ஓகே கம் அப்படின்ற மாதிரி அவனை ஹக் பண்ணுறீங்க. அவன் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி டச் பண்ணுறான். உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவன் வந்துட்டு ஒரு மாதிரி ஹைப்பில் இருக்கான் அப்படின்ட்டு. சரி ஓகே அவன் விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுறீங்க நீங்கள். அவன் அப்படியே ஸ்டார்ட் டு பட் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீங்களும் வந்துட்டு பேக் கிஸ் பண்ணுறீங்க. அவன் பேண்ட்லாம் அங்கங்கே பறக்குது. உங்கள் நைட்டியை வந்துட்டு அசால்ட்டாக எழுதுறான். அழகாக இருக்குடி பிங்க் கலர், உனக்கு செம்மையாக சூட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுன்னு ஒரு மாதிரி பண்ணிகிட்டே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணவா, ரொம்ப நாளாச்சு. ஹே ஸ்லோவாடா, அவங்க ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. பேபி ஸ்லோவாக தான், ப்ராமிஸ், நான் ஸ்மூத்தாக பண்ணுறேன், ப்ராமிஸ் பேபி அப்படின்ற மாதிரி உங்கள் லெக் கிட்ட போயிட்டு அவன் வந்துட்டு உட்காந்துட்டு சொல்கிறான். ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவன் உங்கள் கண்ணையே பார்த்துட்டு உங்கள் லிப்ஸில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் பண்ணுறான். நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் வந்துட்டு என்ஜாய் பண்ணிடுறான். நீங்கள் வந்துட்டு வலிக்கிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் பாட்டு பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா நீங்களும் வந்துட்டு நல்லா இருக்கு பேபி, சூப்பராக இருக்கு பேபி, லவ் யூ அப்படின்றீங்க. லவ் யூ டோடி அப்படின்ற மாதிரி அவன் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ரொமான்டிக்காக போகுது அந்த இதுவே போகுது. ஒரு மாதிரி ஒரு 2-3 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிருப்பான். செம்மையாக பண்ணிட்டு வந்துட்டு அவங்க செஸ் மேலே அப்படியே படுக்கிறான். கொஞ்சம் பெரிய பெட்லாம் இல்லை, குட்டி பெட் தான். அதனால அவங்க செஸ் மேலே அப்படியே படுத்துக்கிட்டு ஒன் சைடாக, 2 பேருமே ஒன் சைடாக படுக்கிற மாதிரி உங்களை டர்ன் பண்ணிட்டு உங்களை அப் பண்ண மாதிரி படுத்துருக்கான். நீங்கள் அவனோட செஸ் மேலே ஏறி படுத்துக்கிட்டு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஒன்றும் இல்லடி அப்படின்ற மாதிரி அவன் டயர்டாக இருக்கான் அப்படி சொல்கிறான். ஒரு மாதிரி அந்த டேப்லெட் போட்டிருப்பாங்க, அதனால டயர்டாக இருக்கு அவனுக்கு அந்த மருந்து சாப்பிட்றதுனால. வந்துட்டு ஒன்றும் இல்லாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சைன் வாங்கினியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பேபி, அம்மா உனக்கு எப்படி தெரியும் ஏதோ பிளான் போட்டுக்கோன்னு? இல்லை அவங்க தான் சொன்னாங்க, ஜங்குக்கு ஃபோன் பண்ணான், சிமின்ட்டு அந்த நம்பர் வாங்கி. ஓ அப்படியா, அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபைலில் சைன் வாங்க போகணும் அப்படின்ட்டு. ஆனால் என்னாச்சுன்னு தெரியல. நீ ஃபோன்லாம் பண்ணலான்னு நினச்சேன், பட் நீ அங்கே இருப்பான்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். என்னாச்சு, சைன் போட்டாளா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு மூச்சு வாங்கினே கேட்குறீங்க. இல்லை பேபி இல்லை அப்படின்ட்டு அவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஓ அப்போ இப்போ இனிமேட்டு தான் சைன் வாங்கணுமா? ஓ சரி சரி, இப்போ என்ன போகணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஒரு மாதிரி பாவமா. ஹே நீங்கள் போகிறேன்டி, ஒரு 5 o'clock அலாரம் வாய் ஓகேவா அப்படின்ற மாதிரி அவன் தூக்குற கழகத்தில் சொல்கிறான். நீங்கள் டக்குன்னு அவனோட ஃபோன் எடுத்துட்டு வைக்கிறீங்க 5 o'clock. அதை அடிக்கதோ இல்லையோ அப்படின்ட்டு உங்கள் செல்லையும் ஒரு 5 o'clock வச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அப்பயே தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அலாரம் அடிக்குது. பேபி பேபி வேக்கப் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிடுறீங்க. 5 minutes அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டைம் ஆயிடுச்சுடா அப்படின்னு ஒன்று. 5 minutes பேபி, டயர்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போடு அம்மன்டா எழுந்து இங்கே நேராக வருவாங்க, நீ பதில் சொல்லிக்கோ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே எழுதுங்க. ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவன் டக்கு டக்கு டக்குன்னு எழுந்திரிச்சு வந்துட்டு அவனோட ஷர்ட்டு இதெல்லாம் போட்டுக்கிட்டு கிடக்குறதுன்னு கிளம்புறான். பேபி பாய், நான் போய் எப்படியாச்சும் அவனை சமாளித்து சைன் போட வைக்கிறேன் ஓகேவா பாய் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோட்டோவில் ஒரு கிஸ் பண்ணிட்டு பாய் பேபி அப்படின்ற மாதிரி கொடுன்னு வர்றான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே பத்திரம்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக போகிறான். கேட் கிட்ட போனோடனே வாட்ச்மேன் சார் என்னாச்சு அப்படின்னு, ஃபைல் எடுக்க போனேன், ஃபைல் கிடைக்கல, தேடிட்டே இருந்தோமா, அப்புறமேட்டுக்கு அப்படியே ஆஃபீஸ் ரூம்லேயே பார்த்து தூங்கிட்டேன்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. ஓகே சார் அப்படின்ற மாதிரி. மேம் எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே தெரில சார் அப்படின்னு. சரி சரி அப்படின்ற மாதிரி நீங்கள் நேராக போயிட்டு காரை வந்து பார்க் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போகிறான். உள்ளே போனால் வந்துட்டு அம்மண்ணா வந்துட்டு உள்ளே இருக்காங்க. உள்ளே போயிட்டு உள்ளே இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டே போகிறான். ஹாலில் இல்லை, கிச்சனில் இல்லை. ஒரு வேளை எந்திரிச்சிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இப்போ பெட்ரூம் போகிறான். பெட்ரூம் போனால் எப்படி அவன் விட்டு போனான்னு அப்படியே தான் இருக்கு. வந்துட்டு டேப்லெட் இருப்பான்ல, அவன் போயிட்டு பேபி 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 வேக்கப் அப்படின்ற மாதிரி தட்டி தட்டி எழுப்புறான். ஒரு மாதிரி எழுப்புறான். இப்போ வந்துட்டு பேபி வேக்கப் அப்படின்ற மாதிரி எழுப்புறான். வந்துட்டு யா பேபி அப்படின்னுட்டு அவங்க வந்துட்டு எந்திரிக்கிறாங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி தாங்க வந்துட்டு கேட்குறான்.
குட் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதாங்க. ஓகே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பார்க்க ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது இல்லை அப்படின்ற மாதிரி தேங்க வந்து சொல்கிறான். ஒரு நிமிஷம் நைட்டு ஏன் அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி அந்த தூக்க கலக்கத்துலேயே கேட்குறாங்க. ஒரு மாதிரி இருந்தது பேபி, அதான் என்ன உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு மாதிரி கேட்குறான். அவங்க வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் ஒரு மாதிரி மனசு கஷ்டப்படும் இல்லையா, அதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை பேபி நல்லா இருந்தது பட் ஃபுல்லாக முடிச்சேன்னா அப்படின்ற மாதிரி கேட்டு பேபி ஃபுல்லாக தான் முடிச்சுட்டு தான் நீ தூங்கினேன் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி தாங்க வந்து கேட்குறான். ஒரு மாதிரி ஃபுல்லாக முடிச்ச மாதிரி ஞாபகம் இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பெயினாக இருந்ததா அப்படியே தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமாண்டா வந்துட்டு தூங்கி எழுந்து உட்காடுறாங்க. இல்லை பேபி ஃபுல்லாக தான் முடிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி தயங்க போயிட்டு ஹக் பண்ணுறான். அவங்க வந்துட்டு ஓ அப்படின்ற மாதிரி அவங்களும் ஹக் பண்ணுறாங்க. இப்போ வந்து தயங்க வந்துட்டு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு படுத்திருப்பான், அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போதான் எழுந்தியா அப்படின்ற மாதிரி கேட்டு இப்போதான் எழுந்தேன் பேபி அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சமாளிக்கிறான். அவங்களும் வந்துட்டு ஓகே பேபி அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு சிக்ஸில் கிஸ் பண்ணுறாங்க. தாங்க போயிட்டு சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவங்க போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. தாங்க போயிட்டு பார்த்துட்டு நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், ஐயோ சிசிடிவி கேமரா என்ன வச்சிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அல்ல இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சேன். ஆனால் வீட்டில எல்லாம் சிசிடிவி கேமராலாம் இல்லை, அதனால அந்த நம்பிக்கையில் வந்துட்டு அவன் வந்துட்டு ஓகே சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். அப்படியே படுத்துட்டு அப்பா தூக்கமா வந்து அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே படுத்துட்டு இருக்கான். இப்போ அமேண்டா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு பேபி பேபி எந்திரி என்ன எழுப்பி விட்டு நீ தூங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிறேன், எனக்கு என்ன செஞ்சு வை பேபி அப்படின்ற மாதிரி தயங்க வந்து சொல்கிறான். ஓகே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ தயங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே ஆமாம் இல்லை இன்னும் ஃபைலில் சைன் ஆகலை, இப்படி சைன் வாங்குறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போது ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு ஃபார்மலில் வந்துட்டு இப்போது வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால ஃபார்மல் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்துட்டு கீழே இறங்கி வரான். பேபி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சாப்பிட்டு போகணும் சாப்பாடு ஆயிடுச்சா அப்படின்னுட்டே வரான். பேபி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க டேபிள் எடுத்து வந்து வைக்கிறாங்க. நீ சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பேபி அப்படின்ற மாதிரி தயங்க கூப்பிடுறான். யா சொல்லு டார்லிங் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. நான் பேபி கூப்பிடுறது எனக்கு கஷ்டமா இருக்குது, இல்லை வேற டார்லிங்னு கூப்பிடுறான். நினைக்கூடாது அந்த நிலைமையில அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிச்சுட்டேன். ஃபைலில் சைன் போடலையே அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓகே நான் அந்த ஃபைல் எடுத்துன்னு வந்து படிச்சுட்டு தான் அப்படின்னு. பேபி என் மேலே நம்பிக்கை இல்லையா, நீ சைன் போட்டுத்தாமா, இன்னைக்கு வந்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணணும், நிறைய ஒர்க் இருக்கு, இன்னும் ப்ரொடக்ஷன் வேலையா முடியல அப்படின்ற மாதிரி தாங்க வந்துட்டு ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, ஆனால் நான் படிச்சுட்டு சார்ட்டா பேபி என் மேலே நம்பிக்கை இல்லையா, அந்த பிஏ கூட பார்த்தோம். அவங்க கண்ணு முன்னாடி தானே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், எந்த ப்ராப்ளமும் வராது. அவங்க 2 பேர் அவங்க பிஏ என் பிஏ எல்லாரும் பார்த்து தான் பேபி அதை நாங்கள் ரெடி பண்ணோம், ப்ளீஸ் பேபி சைன் போடு அப்படின்ற மாதிரி தாங்க வந்து சாப்பிட்டுட்டே சொல்கிறான். ஒரு மாதிரி சொல்கிறான், கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறான், ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஓ அப்படியா சரி ஓகே நான் அதை சாப்பிட்டுட்டு சைன் போட்டு தரட்டா அப்படின்னு. ஓகே பேபி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவங்க சாப்பிட்டு அந்த ஃபைல் எடுத்து பக்கத்தில் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு சைன் போட்டே ஆகணும்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ப்ளீஸ் பேபி அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு ஒரு மாதிரி கேட்குறான். வந்துட்டு ஓகே டார்லிங் நான் போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் என்ன பெருசாக பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஒரு பேஜ் சைன் போடுறாங்க. தேங்க்கா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு வந்துட்டு அப்படியே சைன் போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு அவங்க ஃபுல்லாக சைன் போட்டுட்டு என்னதாயாங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. தேங்க் டக்கு ஹக் பண்ணிட்டு லவ் யூ பேபி அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஹக் பண்ணிட்டு சொல்கிறான் லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி அவங்களும் ஹக் பண்ணிட்டு ஓகே இப்போ என்ன ஆஃபீஸ் போகணும் அப்படின்ற மாதிரி தேங்க வந்து பவராக சொல்கிறான். ஓகே பத்திரம் நின்று நானும் வரட்டா, இல்லை உனக்கு வேலை இருக்குன்னு அப்படின்னு. ஓகே எனக்கு ஓப்பனிங் சொல்லு நான் வரேன் அப்படின்னு. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்காக தான் இருக்கும், நான் எல்லாத்தையும் பேசிட்டு உனக்கு கூப்பிட்றேன் பேபி அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறான். ஓகே அப்படின்ற மாதிரி ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட்
ஐயோ அப்படின்னு போய் சொல்லிட்டு பாய் பேபி அப்படின்னு மாதிரி கொடுக்குறது அந்த ஃபைலை தூக்கிட்டு வெளியே ஓடுறான். இவனுக்கு ஏன் அவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு மாதிரி அமண்டா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதோட வந்து பாட்டு அமைச்சர் நெக்ஸ்ட் பர்சன் போற அளவு ஆல் டேக் கேர் பாத்துங்க எப்படின்னு சொல்லுங்கடா. பை டா மிஸ்.